சமீபத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்களை பற்றி ஹீரா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக்கிங் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்தில் இருவருமே காதலித்தாங்க, ஒன்றாக லிவிங் டுகெதரில் இருந்தாங்க அப்படின்லாம் பேசப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ கீதாலயா அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இருந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. சமீபத்தில் தான் அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அப்போ கூட அவர் நிறைய பேருக்கு தெரியாமல் மறைமுகமாக ஒரு ஆசிரமம் நடத்தி வராரு. நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. யாருக்கும் தெரியாமல், ஆடம்பரம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் இந்த உதவிகளை செஞ்சு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இதே போல தான் நம்ம ஜனாதிபதி அவர்கள் கூட அவரை பாராட்டியிருந்தாங்க. அவங்க கூட பாராட்டி அவருக்காக வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. இது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ அஜித் அவர்களை பற்றி ஹீரா அவர்கள் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு நடிகர் அவருக்கு முதுகில் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது நான் தான் அருகில் இருந்தேன், ஆனால் அதற்கப்புறம் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு. ஒரு காலத்தில் உருகி உருகி காதலிச்சோம், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கூட ஒரு முறை நான் கண்ணீர் விட்டு கதறி அழுது கேட்டிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு முறை அவரை சந்திக்க நேர்ந்தது. அப்போ தான் நான் இந்த மாதிரி கேட்டேன். ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல், எனக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் வேணும், அப்போ தான் அவங்கள யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, அதனால் எனக்கு நீ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அன்றைக்கி என்னுடைய மனம் அந்த பாடுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி என்ன போதைக்கு அடிமையானவ, நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி என்னுடைய பெயரை கெடுத்துட்டு இப்போ அந்த நடிகர் தன்னுடைய படத்தால் ரொம்பவே ரசிகர்களை கவர்ந்து வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க முகநூலில் இருந்து போட்டிருக்கக்கூடிய பதிவு ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது, இந்த பதிவு போட்டிருக்கிறது ஹீரா அவர்கள் தானா அப்படின்னு. ஏன்னா அவங்க போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கம் முடக்கப்பட்டிருக்கான். அதனால் இது வேற யாரோ பார்த்த வேலை தான், அது எப்படி வெப்சைட் உடனே அந்த ஒரு பதிவுக்காக முடக்கப்பட்டிருக்குமா, வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களா? அதுவும் அஜித் அவர்கள் விருது வாங்கின அந்த ஓரிரு நாட்களுக்குள்ளேயே இப்படி ஒரு பதிவு வந்திருக்கே அப்படின்றதான் எல்லோரினுடைய டவுட்டாகவும் இருந்து வந்துட்டுருக்கு. அதனால் இப்போது அது ஹீரா தானா அப்படின்ற மாதிரியாக, இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் ரசிகர்களுடைய மனதில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யாராக இருந்தாலும் நேரடியாக பேசிட்டு போயிடலாமே, ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு நினைத்து அவங்களுடைய பெயருக்கு ஒரு அவமதிப்பு வரக்கூடிய வகையில் நடந்துக்கக்கூடாதுன்னு ரசிகர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணி சில விஷயங்களை அவங்கள பார்த்திங்கன்னா தங்களுடைய நடிகருக்காக பதிவு பண்ணி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ இது யார் தான் பண்ணியிருப்பா அப்படின்ற டாக்ஸ் ரொம்ப அதிகமாக சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டுருக்கு. என்ன நடந்தது அப்படின்றது போட்டவங்களுக்கு, பதிவு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.